हाय சொந்தங்களே अस्सलाम वालेकुम இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னாக்க ப்лауஸ் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க சுடிதார் எப்படி நம்ம வந்து அளவு எடுக்கிறது அப்படினு சொல்லி வீடியோ போட்டுறோம் அதல நிறைய பேர் கமெண்ட்ஸும் வந்து பண்ணிருந்தீங்க அதாவது பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க சோ அந்த டவுட்டுக்கு உண்டான பதிலும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அதாவது பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க நம்ம செல்ஃபா எப்படி நம்ம மெஷர்மென்ட் எடுக்கிறது அத நாங்களே வந்து எப்படி அளவு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க இப்போ நமக்கு வயிறு பகுதி வந்து பெருசா இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம எப்படி அத வந்து அளவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோல வந்து பதிலும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ப்лауஸ் எப்படி நம்ம மெஷர்மென்ட் எடுக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் அந்த சுடிதார் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோ நீங்க பார்க்கல அப்படினு சொன்னாக்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் வந்து கொடுக்கிறேன் மேல ஐ பட்டன் லிங்க் கிடைக்கும் நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போய்ட்டு எப்படி ப்лауஸ் வந்து அளவு எடுக்கிறது அப்படினு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணீங்க கூடவே பக்கத்துல இருக்க கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் இப்போ நம்ம மெஷர்மென்ட் வந்து ப்лауஸ் வந்து எப்படி மெஷர்மென்ட் எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா சுடிதார் எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்லி போட்டுறோம் அதுல என்ன நம்ம மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொன்னோமோ அதே மெத்தட் தான் இதுக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனும் என்ன மெத்தட் அப்படினு சொன்னாக்க அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து அளவு எடுக்கிற மெத்தட்னு சொன்னோம் இல்லீங்களா அத ஃபர்ஸ்ட் எது எடுக்கணும் அதுக்கு அப்புறம் நம்ம எது எடுக்கணும் அப்படி தொடர்ச்சியா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன அளவு எடுக்கணும் அப்படின்றத அந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்பதான் வந்து நம்ம அளவுகள் எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து டக்குன்னு கேதர் பண்ண முடியும் சோ இதுக்கு அப்புறம் இந்த அளவு தான் அப்படின்றத நீங்க வந்து கேட்ச் பண்ண முடியும் சோ அதனால வந்து அந்த ஒரு மெத்தட் வந்து கரெக்ட்டா மைண்ட்ல செட் பண்ணீங்க சோ சுடிதாருக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃபரண்ட் வரும் மேக்ஸिमम பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ப்лауஸ் வந்து எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்லி பார்த்தறலாம் இப்போ பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க ப்лауஸ்ல வந்துட்டு நம்ம சுடிதார்ல சொன்ன மாதிரி தான் அதாவது பாத்தீங்கன்னா காலர் நெக் ப்лауஸ் தைக்கிறோம் இல்ல போட் நெக் ப்лауஸ் தைக்கிறோம் அப்படினாக்க நம்ம வந்துட்டு பேக்ல தான் ஷோல்டர் அளவு எடுக்கணும் சரிங்களா எப்படி சுடிதாருக்கு நம்ம காலர் வச்சு தச்சாக்க பேக்ல அளவு எடுக்கணுமோ அதே மாதிரி ப்лауஸ்க்கும் அதே மெத்தட் தான் பேக்ல நம்ம அளவு எடுக்கணும் ஷோல்டர் அளவு ஃபர்ஸ்ட் இதுக்கும் ஷோல்டர் அளவு தான் எடுக்கணும் சோ பேக்ல நம்ம எடுத்துக்கணும் நார்மல் ப்лауஸா இருக்குது தைக்கிறீங்க நார்மல் ப்лауஸ்க்கு நம்ம அளவு எடுக்கணும்னா ஃப்ரண்ட்ல நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஷோல்டர் தான் வந்து நம்ம அளவு எடுக்கணும் சோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி வந்து நீங்க ஷோல்டர் அளவு எடுத்துக்கணும் அதான் நார்மல் ப்лауஸா இருந்துச்சுனா நீங்க ஃப்ரண்ட்ல இந்த பகுதி இருக்கு இல்லீங்களா இந்த ஷேப் இருக்கு இல்லீங்களா இந்த ஷேப் கனெக்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி டேப் வச்சு அளவு எடுத்துக்கணும் இது வந்து நார்மல் ப்лауஸ்க்கு இதே நீங்க வந்து ஒரு காலர் நெக் தைக்கிறீங்க இல்ல பாத்தீங்கன்னா போட் நெக் ப்лауஸ் தைக்கிறீங்க அப்படினு சொன்னாக்க நீங்க பேக்ல ஷோல்டர் அளவு வந்து எடுத்துக்கலாம் அத பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஷோல்டர் அளவு வந்து பேக்ல டேப் வச்சுக்கணும் அத இந்த கழுத்துடைய பேக் சைடு வந்து நீங்க ஷோல்டருக்கு நீங்க அளவு எடுத்துக்கணும் அத காலர் நெக் அப்படினு சொன்னாக்க இதுக்கு ஃப்ரண்ட்ல நீங்க எடுக்கறீங்க அப்படினு சொன்னாக்க நார்மல் ப்лауஸ்க்கு நீங்க அளவு எடுத்துக்கணும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஷோல்டர் அளவு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க நம்ம ஸ்லீவ் உடைய லெந்த் எடுக்கணும் சோ ஸ்லீவ் உடைய லெந்த் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இந்த ஷோல்டர் கிட்ட வச்சிருங்க ஷோல்டர் கிட்ட வச்சிட்டு ஸ்லீவ் உடைய லெந்த் எவ்வளவு வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் உடைய லெந்த் எடுத்துக்கணும் எந்த இடத்துல நம்ம லெந்த் எடுத்தோமோ அதில இருந்து நம்ம கையோட சுற்றளவு இப்படி டேப் வச்சு நம்ம சுற்றளவு எடுக்கணும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இருந்தா சுற்றளவு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம டேப் வந்துட்டு டைட்டும் பண்ண கூடாது லூஸும் பண்ணாம நார்மலா வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும் சோ இப்போ நம்ம இரண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷோல்டர் எடுத்துட்டோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் உடைய லெந்த் சோ மூணாவது பாத்தீங்கன்னா கையோட அந்த சுற்றளவு சரிங்களா மூணு அளவு நம்ம எடுத்துட்டோம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க ப்лауஸ் பொறுத்த அளவுக்கு சோ ஆர்ம்ஹோல் அளவு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ வந்து கரெக்ட்டா இருக்கும் சோ ஆர்ம்ஹோல் அளவு எடுக்கணும் அப்படினு சொன்னாக்க இத பாருங்க இந்த மாதிரி கையை வந்து இந்த மாதிரி எடுக்க சொல்லிட்டு இதுல நம்ம இப்படி எடுக்கணும் டேப் கொடுத்து நம்ம எடுக்கணும் சோ அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படினு சொன்னாக்க ஆர்ம்ஹோல் மெஷர்மென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும் சரிங்களா அப்ப ஆர்ம்ஹோல் மெஷர்மென்ட் எவ்வளவுன்றதை எக்ஸாக்ட்டா நம்ம தெரிஞ்சிக்கலாம் நீங்க ஆர்ம்ஹோல் மெஷர்மென்ட் எடுக்கலனாலும் சரி நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஆர்ம்ஹோல் மெஷர்மென்ட் என்ன அப்படின்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட் இருந்தாலும் நீங்க ஒரு அளவு எடுத்துக்கிறது பெட்டர் சோ அதனால நம்ம இந்த மாதிரி ஆர்ம்ஹோல் அளவு வந்து எடுத்துக்கணும் சோ 4 ஸ்டெப் முடிச்சிட்டோம் இப்போ அஞ்சாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட சுற்றளவு எடுக்கணும் அதான் மார்பு சுற்றளவு எடுக்கணும் சோ மார்பு சுற்றளவு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நம்ம சுடிதார்ல என்ன மெத்தட் எடுத்தோமோ அதே மெத்தட் தான் சோ அத பாத்தீங்கன்னா இந்த அக்கல் இருக்கு பாத்தீங்களா இதுல தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா செஸ்ட்க்கு மேல எடுக்க கூடாது செஸ்ட்க்கு மேல எடுக்காம இந்த இடத்துல எடுக்கணும் அளவு அத பாருங்க இப்போ நான் வந்து டேப் வச்சு காட்றேன் இந்த மாதிரி வந்து
டேப் வந்து இந்த மாதிரி எடுக்கணும், மேல் பக்கமாக எடுக்கணும். செஸ்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் அளவு எடுக்கக்கூடாது ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி டைட்டும் பண்ணக்கூடாது, லூஸும் பண்ணாமல் நார்மலாக வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத இப்படி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கில் பார்த்திங்கன்னா டேப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் டேப்பை வந்து இந்த மாதிரி ரொம்ப தொங்க விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது. அதாவது இப்படி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப டவுன் பண்ணி டேப்பை இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ டேப் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இந்த இடத்துல டேப் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அளவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாடி லூஸ் வந்து எடுத்தாச்சு, மார்பு சுற்றளவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹிப் லூஸ் எடுக்கணும். அதாவது இடுப்பு லூஸ் வந்துட்டு அப்படியே டேப்பை கீழே இறக்கி நம்ம இடுப்பு லூஸ் வந்து எடுக்கணும். இந்த இடுப்பு லூஸும் பார்த்திங்கன்னா டைட்டும் பண்ணக்கூடாது, லூஸும் பண்ணக்கூடாது, நார்மலாக வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது பாடியில் மார்பு சுற்றளவு எடுத்தோம், அதுக்கப்புறம் இடுப்பு லூஸ் எடுத்தோம். ஸோ ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட்டில் இவ்வளோ தான். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் ஒரு 3 அளவு இருக்குது. ஸோ 3 அளவு என்ன அப்படின்னு சொன்னாக்கா ப்ளவுஸுடைய லென்த்து நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? இப்போ ப்ளவுஸ் லென்த்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னாக்கா கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்து பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி டேப் வச்சிங்க. ரொம்ப நீங்கள் இந்த இடத்துல வச்சு எடுத்துடக்கூடாது. அதாவது ஷோல்டர்னு சொன்னால் இந்த இடத்துல வச்சு எடுத்துடக்கூடாது. கழுத்துலேருந்து ஒரு 1 இல்லை 1.5 இன்ச்சு நீங்கள் தள்ளி இந்த மாதிரி வச்சிங்க. இந்த மாதிரி வச்சுட்டு டேப் நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக லென்த்து வேணுமோ அப்படின்றத நீங்கள் லென்த்து வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸோடைய லென்த்து வந்து எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கழுத்துடைய இறக்கம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ப்ளவுஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு 13.5 இன்ச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு தான் மேக்ஸிமம் ப்ளவுஸோடைய லென்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ப்ளவுஸ் லென்த்து 13.5 இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து கழுத்தோடைய இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 7.5 இன்ச் வைக்கலாம். சரிங்களா? 7.5 இன்ச் நீங்கள் கழுத்தோடைய இறக்கம் வைக்கலாம். ஃப்ரண்ட்டு கழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 இன்ச் வைக்கலாம். ஸோ இது வந்து நார்மலான அளவு. உங்களுக்கு இறக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம், இல்லை மேலே தூக்கி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே வந்து கழுத்து வந்து சுருக்கி வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக வைக்கிறது பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு லென்த்துக்கு 7.5 இன்ச்சு ப்ளவுஸோடைய கழுத்து பின் கழுத்து இறக்கம் வைக்கலாம். முன் கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் வைக்கலாம். ஸோ இது வந்து நார்மலான மெஷர்மெண்ட்டு. இருந்தாலும் நம்ம நெக்கோடைய அளவுலாம் நம்ம எடுத்துக்கலாம். அதை கழுத்துடைய அளவுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டேப்பை வச்சுட்டு எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி டேப் வச்சுருங்க. இந்த மாதிரி ஷோல்டர் டேப் வச்சுட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படின்றத நீங்கள் பின்னாடி வந்து பின் கழுத்து அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு 6.5 இன்ச்சு தான், இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி கூட அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஷோல்டரில் டேப் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படின்றத நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் வந்து ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த அளவு எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த எடுத்த அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம டேரெக்டாக எடுத்த அளவுகள். ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக அளவு எடுக்கிறோன்னு சொன்னாக்கா சில மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்கும், சில மெஷர்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ப்ளஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தடுன்னு பார்த்தா இதுதான். சரிங்களா? மறுபடியும் ஒரு டைம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு எடுக்கணும். ஸோ ஷோல்டர் அளவு 2 மெத்தடு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் அளவு எடுக்கணும். காலர் நெக்கு இல்லை போட் நெக் அந்த மாதிரினாக்கா நீங்கள் கழுத்துக்கு பின்பகுதியில் நீங்கள் அந்த அளவு வந்து எடுக்கணும், ஷோல்டர் அளவு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையோடைய இறக்கம் நீங்கள் வந்துட்டு அளவு எடுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கையோடைய சுற்றளவு நீங்கள் எடுக்கணும். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா ஆமோல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆமோல் மெஷர்மெண்ட் நாலாவதாக எடுத்துக்கணும். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பாடியோடைய சுற்றளவு, அதான் மார்பு சுற்றளவு நம்ம அஞ்சாவதாக எடுக்கணும். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடுப்பு லூஸ் எடுக்கணும். ஸோ ஆறாவதாக இடுப்பு லூஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய லென்த்து நம்ம எடுக்கணும், ப்ளவுஸுடைய இறக்கம் எவ்வளோ அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ வந்து 7 அளவு வந்து டோட்டலாக ப்ளவுஸோடைய அளவு முடிஞ்சிருச்சு. 8, 9 என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக். ஸோ இந்த 2 கழுத்துடைய இறக்கம் வந்து நம்ம எவ்வளோ அப்படின்றத அடிஷ்னலாக நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு ப்ளவுஸு இல்லை ஒரு 14 இன்ச்சு ப்ளவுஸ் வச்சிங்கனாலும் லென்த்து நீங்கள் வந்து ஒரு 7.5 இன்ச்சு நார்மலாக கழுத்தோட இறக்கம் 7.5 இன்ச் வச்சுக்கலாம். முன் கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சுக்கலாம். இது வந்து பேசிக்காக நம்ம வைக்கிற அளவு. தேவைப்படுறவங்க லோவாக வேணும், ரொம்ப லோ வேணும்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கழுத்தோடைய இறக்கம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தடு அப்படின்னு சொன்னாக்கா இதுதான். ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இன்னொன்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சுடிதார் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்ற
அந்த வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதான் நம்ம செல்ஃபாக நம்மளே வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. ஸோ சேம் இதே மெத்தட் தான், நம்ம வந்து செல்ஃபாக அளவு எடுத்தாலும் இதே மெத்தடில் தான் எடுக்கணும். ஸோ நம்மளே வந்து செல்ஃபாக வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம ஷோல்டர் அளவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மிரருக்கு முன்னாடி, ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சிங்க, ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி டேப் வச்சு இந்த மாதிரி இது எவ்வளோ இருக்குது, அப்படி ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இல்லை பேக்கில் ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத இப்படி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எடுக்கணும். அப்படி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக நீங்களும் டேப் வைக்கிறீங்களா அப்படின்றத உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து பேக்கில் வந்து ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையுடைய லென்த்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஷோல்டர் இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத இந்த மாதிரி கையை வந்து மடக்கிங்க. இப்படி கையை மடக்கிக்கிட்டு இங்கே கரெக்டாக வச்சுருங்க டேப்பை. அதான் நம்பர்ஸ் தெரிகிறது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் தெரிகிற இடம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 6 இன்ச் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த 6 இன்ச் எங்கே வந்ததோ அங்கே பார்த்துட்டு டேப்பை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நீங்கள் டேப்பை வந்து சுற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் டேப்பை வந்து சுற்றி அளவு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், அதாவது கையோடைய சுற்றளவு நம்ம எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லூஸ் எடுக்கணும். ஸோ பாடி லூஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த பாருங்கள், டேப்பை வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி திருப்பிங்க. இப்படி திருப்பிட்டு இப்படி எடுக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் பாடி லூஸ் நீங்களே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹிப் லூஸ் அப்படியே டேப் வந்து கீழே இறக்கி நீங்கள் ஹிப் லூஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஹிப் லூஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸோடைய இறக்கம் நீங்கள் எடுக்கணும். ஸோ ப்ளவுஸோடைய இறக்கம் வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு 13.5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நார்மல் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 13.5 இன்ச்சு, ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா 13, 12 இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ரேரு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு தான் ப்ளவுஸோடைய இறக்கம். ஸோ 13 நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இப்போ எல்லா அளவும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ கழுத்தோடைய இறக்கம், கழுத்தோடைய அகலம் எல்லாமே நம்ம கட்டிங் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான் செல்ஃபாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தடு. இன்னொரு சிஸ்டர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வந்து வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது, பாடி லூஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு லூஸ் வந்து பெருசாக இருக்கும், சரிங்களா. அப்போ தொப்பையாக இருக்கும், தொப்பை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அது எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பாடி லூஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஹிப் லூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு பெருசாக இருக்கிறது சில பேருக்கு இருக்கும். அது வந்து ரேராக இருக்கக்கூடிய பர்சன் தான். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன அளவு இருக்கோ நம்ம அந்த அளவு தான் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அதாவது பாடி லூஸும் இடுப்பு லூஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷேப் எடுக்க முடியும். இல்லை சில பேருக்கு வந்து பாடி லூஸை விட இடுப்பு லூஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கட்டிங் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த கட்டிங் வீடியோஸ்லாம் போடும்பொழுது அதில் உங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகிடும். நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சொல்லி தருவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, எல்லா வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம நடுவில் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் கொடுக்கும்பொழுது ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டெல்லாம் படிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.